உலக மக்கள் அனைவருக்கும் வணக்கம். இப்போது நாம் கடகம் ராசியின் மார்கழி மாத ராசி பலன்களை பார்ப்போம். குடும்பம். வருமானத்தை விட செலவுகளே அதிகமாக இருக்கும். திட்டமிட்டு செலவு செய்யாவிடில் மாத கடைசியில் கடன் வாங்க வேண்டிய அவசியம் ஏற்படும். 3இல் கேதுவும் 6இல் சூரியனும் அனுகூலமாக இருப்பதால் நண்பர்கள், உறவினர்கள் உதவி செய்வார்கள். திருமண முயற்சிகளில் இழுபறி நிலை நீடிக்கும். 15ஆம் தேதியிலிருந்து சுக்கிரன் அனுகூலமாக மாறுவதால் முயற்சிகள் அனைத்திலும் வெற்றி கிடைக்கும். அஷ்டமத்தில் சனி பகவான் அமர்ந்திருப்பதால் சிறு சிறு உடல் உபாதைகள் ஏற்பட்டு எளிய சிகிச்சை மூலம் குணம் கிடைக்கும். நெருங்கிய உறவினர்களுடன் உள்ள சுமூக உறவு பாதிக்கப்பட வாய்ப்புள்ளது. ஜீவனக்காரரான சனி பகவான் ராசிக்கு அஷ்டமஸ்தானமாகிய கும்பராசியில் அமர்ந்திருப்பதால் உங்கள் பணிகளில் கவனமாக இருத்தல் நன்மை செய்யும். பாடுபட்டு உழைத்தும் கூட மேலதிகாரிகளை திருப்தி செய்ய இயலாது. மாதத்தின் ஆரம்பத்திலிருந்தே சிக்கனமாக இருப்பது நல்லது. உத்தியோகம். சனி பகவானின் சஞ்சார நிலையினால் அலுவலக பணிகளில் அதிஜாக்கிரதையாக இருப்பது மிகவும் அவசியம். நிர்வாகத்தினரின் குறைகளை பற்றி சக ஊழியர்களுடன் விவாதிக்காமல் இருப்பது நல்லது. மேலதிகாரிகள் உங்கள் பணிகள் பற்றி குற்றங்குறை கூறக்கூடும். அத்தகைய தருணங்களில் பொறுமையுடனும் உணர்ச்சி வசப்படுவதை தவிர்த்தும் நடந்து கொள்வது உங்கள் எதிர்கால நன்மைக்கு உகந்ததாகும். புதிய வேலைக்கு முயற்சித்து வரும் கடகராசி அன்பர்களுக்கு வேலை கிடைக்கும். ஆயினும் அதில் திருப்தி இருக்காது. தொழில் வியாபாரம். வெளிமாநில பயணங்கள் லாபகரமாக இருக்காது. நியாயமற்ற போட்டிகள் மிக கடுமையாக இருக்கும். நிதி நிறுவனங்களின் ஒத்துழைப்பும் குறையக்கூடும். சக கூட்டாளிகளுடன் கருத்து வேற்றுமை ஏற்படும். புதிய முதலீடுகளில் ஈடுபடாமல் இருப்பது நஷ்டம் ஏற்படுவதை தவிர்க்க உதவும். கூடிய வரையில் முன்பணமின்றி சரக்குகளை அனுப்புவதை குறைத்து கொள்ள வேண்டும். ஏற்றுமதி துறையினருக்கு வெளிநாடுகளிலிருந்து வர வேண்டிய பாக்கிகள் மேலும் தாமதப்படும். கலைத்துறையினர். வாய்ப்புகளும் வருமானமும் ஏற்றத்தாழ்வின்றி ஒரே சீராக இருக்கும் என்பதை கிரகநிலைகள் எடுத்து காட்டுகின்றன. திரைப்படத்துறையினருக்கு சிறு அளவில் முன்னேற்றம் ஏற்படும். திரைப்பட தயாரிப்பாளர்களுக்கு சுக்கிரன் சாதகமாக சஞ்சரிப்பதால் புதிய படங்கள் வெற்றியை பெற்றுத்தரும். அரசியல் துறையினர். மார்கழி 14ஆம் தேதி வரை கிரகநிலைகள் அனுகூலமாக இல்லை. கட்சியில் எதிர்ப்பு அதிகரிக்கும். செல்வாக்கு குறையும். மேலிடத் தலைவர்கள் உங்களை புறக்கணிக்கக்கூடும். கட்சியில் உருவாகியுள்ள உட்கட்சி பூசல்கள் உங்களை பாதிக்கும். எந்த குழுவில் சேர்வது என தெரியாது குழப்பம் உங்களுக்கு மேலிடும். சற்று எச்சரிக்கையுடன் இருக்க வேண்டிய மாதம் இந்த மார்கழி மாதம். மாணவ மாணவியர். இம்மாதம் முழுவதும் கிரகநிலைகள் அனுகூலமாக இல்லை. பாடங்களில் கவனம் குறையக்கூடும். படிப்பில் குழப்பம் மேலிடும். மனதை வீண் கவலைகளில் செலுத்த வேண்டாம். பிற மாணவர்களுடன் நெருங்கி பழகுவதையும் தவிர்த்தல் நல்லது. விவசாயத்துறையினர். விவசாயத்துறையை தங்கள் ஆதிக்கத்தில் கொண்டுள்ள அனைத்து கிரகங்களுமே ஓரளவு இம்மாதம் சாதகமாக சஞ்சரிக்கின்றன. விளைச்சல் எதிர்பார்க்கும் அளவிற்கு இல்லாதது ஏமாற்றத்தை அளிக்கும். பழைய கடன்கள் தொல்லை தரும். கால்நடைகளின் பராமரிப்பில் மருத்துவ செலவுகள் அதிகமாகவே இருக்கும். சில தருணங்களில் புதிய கடன்களை ஏற்க வேண்டிய நிர்பந்தமும் உருவாகும். கூடிய வரையில் தவிர்ப்பது எதிர்காலத்திற்கு உதவும். பெண்மணிகள். குடும்பத்தில் ஏற்படும் சிறு சிறு வாக்குவாதங்கள் மன நிம்மதியை பாதிக்கும். சப்தமஸ்தானத்திற்கு சிறிது தோஷம் ஏற்பட்டுள்ளதால் கணவன் மனைவியரிடையே அந்யோன்யம் பாதிக்கப்படும். கன்னியருக்கு வரன் அமைவது தள்ளி போகும். வேலைக்கு சென்று வரும் பெண்மணிகள் சக ஊழியர்களிடம் தங்கள் குடும்ப பிரச்சனைகளை கூற வேண்டாம். பரிகாரம். செவ்வாய் ஜென்மராசியில் வக்ரமாவதால் தினமும் கந்தசஷ்டி கவசம் படித்து வருவது செவ்வாயினால் ஏற்படும் தோஷத்தை குறைக்கும். சந்திராஷ்டம தினங்கள் மார்கழி 19 பிற்பகல் முதல் 21 மாலை வரை. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. நன்றி.